உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமா அலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சினிமா, அரசியல் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னோட பையன் தனுஷோட சந்தோஷத்துக்காக எல்லா தியாகத்தையும் செஞ்ச ஒரு சிறந்த அப்பாவா திகழ்றாரு நடிகர் நெப்போலியன். தமிழ் சினிமாவுல ஹீரோவாவும், வில்லனாவும், துணை நடிகராவும் நடிச்சு ஏகப்பட்ட ரசிகர்களையும், சினிமா நடிகர்களோட உறவுகளையும் சம்பாதிச்சிருக்காரு. பையனோட கல்யாணத்த ஜப்பான்ல வச்சாலும், ஏகப்பட்ட பிரபலங்கள் நேர்ல வந்து வாழ்த்த காரணமே, பணத்தையும் அந்தஸ்தையும் தாண்டி அவரோட நல்ல குணம் தான் அப்படிங்கிறது அவர் பேசுறத பார்த்தாலே தெரிஞ்சிரும். அப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடிய நெப்போலியன் சென்னையில இருக்கக்கூடிய வீட்டை வித்துட்டு அமெரிக்காவுக்கு போக பாரதி ராஜா காரணமா இருந்திருக்காரு தெரியுமா? அது என்ன அப்படிங்கறத விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்மளோட சினிமா அலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தனக்கு நெப்போலியன் அப்படின்னு பேர் வச்சதே பாரதி ராஜா தான் அப்படின்னும், ஆரம்பத்துல சரக்கு பாட்டில் பேரா இருக்குதே அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னும், நண்பர்கள் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னும் வெளிப்படையாவே பேசியிருக்காரு நெப்போலியன். பல கேலிகளையும், கிண்டல்களையும், விமர்சனங்களையும் கடந்து தன்னோட பையன் தனுஷுக்கு வெற்றிகரமா அக்ஷயா கூட ஜப்பான்ல கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு நெப்போலியன். இந்த நிலையில அவர் கண் கலங்கினதை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேரு எமோஷனல் ஆனாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பின்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டை வித்துட்டு அமெரிக்கா போக என்ன காரணம் அப்படிங்கறத பார்க்கலாம். சிவா ஷிப் கார்கோ இது சுவிஸிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம். அத்தோடு 15 வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது. சென்னையில வீல் சேர் ஆக்சஸ் கொண்ட பள்ளிகள் எதுவுமே இல்ல. எங்க போனாலும் தனுஷ தூக்கிக்கிட்டே போக வேண்டிய நிலை இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்த தனுஷோட அப்பா, இந்த ஆக்சஸ் எல்லாம் அமெரிக்காவில இருக்குது, நாம அங்க போயிட்டா உங்களுக்கு சிரமம் இருக்காது, ஸ்கூல்லயும் என்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தனுஷ் சொன்ன நிலையில சென்னையை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போக முடிவு பண்ண அப்படின்னு பேசியிருக்காரு நெப்போலியன். அதே மாதிரி தனுஷ் ஆசைப்பட்டபடியே ஜப்பான்லயும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குமரேசன் அப்படிங்கிற தன்னோட பேரை என்ன அறிமுகப்படுத்தின குருநாதர் பாரதி ராஜா தான் மாத்தினாரு. நெப்போலியன் அப்படின்னு அவர் பேர் வச்சதும் கிறிஸ்டியன் பேரா இருக்குதே அப்படின்னும், பாட்டில் பேரா இருக்குதே அப்படின்னும் தான் நினைச்சேன். ஆனா பேர் வச்சு விட்டா அதை மாத்த முடியுமா, வாய்ப்பு கொடுக்கிறவராச்சே அப்படின்னு தன்னோட பேர் மாத்தினதை பத்தியும் நெப்போலியன் பேசியிருக்காரு. அப்போ தன்னோட நண்பர்கள் பாட்டில் பேரை வச்சு கலாய்ச்சாங்க. ஹாலிவுட் வரைக்கும் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சும்மா சொன்னேன். ஆனா அமெரிக்கா போனதுக்கு பின்னாடி 4 ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாவே நடிகர்கள் தன்னை விட இளம் வயது ஹீரோக்கள் கூட தான் நடிப்பாங்க. நீங்க என்னை விட இளம் வயது அப்படின்னு என் கூட ஜோடி போட்டு நடிச்சது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சுஹாசினி கேள்வி கேட்க, நீங்க ராதிகா மேடம் எல்லாமே என்னை விட அதிக வயசுதான், அப்பெல்லாம் அதை பத்தி எனக்கு தெரியாது, சினிமா வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம், வாய்ப்பு கிடைச்சா நடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனா தொடர்ந்து வயதான கதாபாத்திரங்கள் வரும்போதுதான் கொஞ்சம் சுதாரிச்சு அப்பா தாத்தா கதாபாத்திரத்துல எல்லாம் நடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். ரஜினிகாந்த் என்னை விட பெரியவர், அவர் கூட எஜமான் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அந்த படத்துலயும் அவரை விட ஒரு நாள் மூத்தவராதான் நான் நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெப்போலியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision.